ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமஹ. நிமிர்ந்த நன்னடையும் தெளிவான சிந்தனையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் தைரியகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த 2017ஆம் ஆண்டு புத்தாண்டிலே, இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும் என கிரக சஞ்சாரம் இருக்கிறது. இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கிறதுனால எல்லா விதமான எந்த காரியத்தை எடுத்தாலும் சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த காரியத்தை சுலபமாக செய்ய முடியும். குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியான சம்பவங்கள், மனமகிழ்ச்சியான காரியங்கள் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் தங்கு தடை இருக்காது. அதே வேளையில் எடுத்துக்கொண்ட கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் அவ்வப்போது வரலாம். வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை புதுப்பிப்பதற்கு சரியான காலகட்டம் அப்படிங்கிறது ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். தாயார், தாய் வழி உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், மனக்லேசங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும். அது மாதிரி வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வார்த்தைகளில் நிதானம் அவசியம். ஜென்மசனியினுடைய 3வது வருட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. 2014 12வது மாதம் 12ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்தார். 2015 முழுவதும், 2016 முழுவதும், 2017 கிட்டத்தட்ட இந்த வருடத்தினுடைய கடைசி 19 டிசம்பர் 2017 வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை தீர ஆலோசித்து நன்கு ஆராய்ந்த பிறகு செய்வது நன்மை தரும். முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்களின் ஆலோசனைகளை தயவு செய்து கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு சேரும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணி நிமித்தம் வெளிநாடு, வெளியூர் பயணம் செல்ல வேண்டி வரலாம். தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். தொழில் செய்பவர்களை பொறுத்தவரை, அதாவது முதலாளிகளை பொறுத்தவரை தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம். இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு. பங்குதாரருடன் வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவ்வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும். ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும். அடிக்கடி வெளியூர், வெளிநாடு பயணம் செல்ல வேண்டி வரலாம். நேரம் விழித்து சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றுவதற்கான நேரம் இந்த வருடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்கும். ராகு கேதுவினுடைய பயிற்சியை பொறுத்தவரை உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு கேதுவும், பாக்கியஸ்தானத்திற்கு ராகுவும் மாறுகிறார்கள். சகோதர சகோதரிகள், தந்தையார் வழி உறவினர்களுடன் சிறு சிறு மன கிளேசங்கள், மன வருத்தங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். செப்டம்பர் 2ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சுப விரய செலவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான விரய செலவுகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. சனி பயிற்சியை பொறுத்தவரை மார்கழி மாதம் 4ஆம் தேதி, அதன் பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரை வாக்கு கொடுப்பதற்கு முன் மிக மிக ஜாக்கிரதையாக கொடுக்கும். தினமும் கந்தசஷ்டி கவசம் சொல்வது, அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய
முருகன் ஆலயத்திற்கு செல்வது, அறுபடை முருகன் வீட்டிற்கு செல்வது ஆகியவை உங்களுக்கு நன்மை தருபவையாக இருக்கும். சூரியன், செவ்வாய், குரு ஆகிய ஹோரைகளை பயன்படுத்துவதன் மூலம் மிக மிக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 1, 3, 9 ஆகிய எண்கள் உங்களுக்கு நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.